back to our channel. Welcome to the Guga Priya Kumara's podcast. இன்னையோட வீடியோ பார்க்கலாமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ benefits, side effects and healthy tips of Goa. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்பதான் கோவால என்னென்ன benefits, side effects and healthy tipsலாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரிய வரும். First, கோவால என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். விட்டமின் சி, விட்டமின் ஏ, விட்டமின் கே, விட்டமின் இ, விட்டமின் B6, விட்டமின் B9 அதாவது ஃபோலேட், விட்டமின் B3 அதாவது நயாசின், விட்டமின் B1 தயாமைன், விட்டமின் B2 ரிபோஃபிலின். ஸோ வாங்க இந்த விட்டமின்ஸோட யூசஸ் என்னென்னு பார்ப்போம். விட்டமின் சி இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணும், ஸ்கின் ஹெல்த்தியாக வச்சுக்கும், ஊன் சீக்கிரமாக ஹீல் ஆக ஹெல்ப் பண்ணும். விட்டமின் ஏ ஐசைட் இம்ப்ரூவ் பண்ணும், ஸ்கின் ஹெல்த்துக்கு நல்லது. ஸோ அடுத்து விட்டமின் கே போன் ஸ்ட்ராங்காக இருக்க ஹெல்ப் பண்ணும், பிளட் கிளாட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணும். விட்டமின் இ பாடி செல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணும், ஸ்கின் க்ளோக்கு ஹெல்ப் பண்ணும். விட்டமின் B6 பிரெயின் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் பண்ணும், பாடி மெட்டபாலிசமை சப்போர்ட் பண்ணும். ஸோ அடுத்து விட்டமின் B9 ஃபோலேட் புது செல்ஸ் உருவாக ஹெல்ப் பண்ணும், பாடி க்ரோத்துக்கு முக்கியம். விட்டமின் B3 நயாசின் ஃபுட்டை எனர்ஜியாக மாற்ற ஹெல்ப் பண்ணும். அடுத்து விட்டமின் B1 தயாமைன் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். விட்டமின் B2 ரிபோஃபிலின் ஸ்கின் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும், அப்புறம் பாடி எனர்ஜிக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இப்போ அடுத்து கோவாவோட ஹெல்த்தி டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ கோவா இம்யூனிட்டி பவரை ஸ்ட்ராங்காக வச்சுக்கும், டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணும், பிளட் சுகர் லெவல் மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணும், ஹார்ட் ஹெல்த்தை சப்போர்ட் பண்ணும், ஸ்கின் ஹெல்த்தியாக அண்ட் க்ளோவாக இருக்க ஹெல்ப் பண்ணும். அடுத்து ஐசைட் இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும், வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும், பாடியில் இருக்கிற ஹார்ம்ஃபுல் ஃப்ரீ ரேடிக்கல்ஸை ஃபைட் பண்ணும், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமை ரெடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும், ஓவரால் பாடி ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும். அடுத்து சைட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கோவா என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ கோவா அதிகமாக சாப்பிட்டா ப்ளோட்டிங் வரலாம், எக்ஸஸாக சாப்பிட்டா டயரியா வரலாம், அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு ரியாக்ஷன் வரலாம், ஸ்டொமக் டிஸ்கம்ஃபர்ட் வரலாம். அடுத்து பச்சையாக இருக்கிற கோவா டைஜஸ்ட் ஆக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், கேஸ் ப்ராப்ளம் வரலாம். சென்சிட்டிவ் ஸ்டொமக் இருக்கிறவங்க அதிகமாக சாப்பிட்டா டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் அதிகமாக ஆகலாம். ஸோ இப்போ வாங்க கோவாவோட ஹெல்த்தி டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெல்த்தி டிப்ஸு ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்பவும் நல்லா ரைப்பான ஃப்ரெஷ் கோவா தான் சாப்பிடணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. 1 டேக்கு 1 or 2 மீடியம் சைஸ் கோவா போதும், அளவோடு சாப்பிடுங்க. கோவா கூட நல்லா வாட்டர் குடித்தா டைஜஷன் இன்னும் நல்லா ஆகும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கோவாவோட பெனிஃபிட்ஸ், சைட் எஃபெக்ட்ஸ் அண்ட் ஹெல்த்தி டிப்ஸ்லாம் தெரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன். எப்பயுமே நம்ம ஒரு ஃப்ரூட்டை சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதோட ஃபுல் விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க. நாளையோட ஸ்டோரி வீடியோவில் உங்கள் எல்லோரையும் நான் மீட் பண்ணுறேன். பாய் காய்ஸ்.